வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வணக்கம் மக்களே, நம்ம சேனலோட 2வது வீடியோ இதுதான். இன்னைக்கு நான் உங்களுக்காக ட்விஸ்டுகள் நிறைஞ்ச ஒரு த்ரில்லர் படத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன். பொதுவா ஒரு படத்துல எத்தனை ட்விஸ்ட் இருக்கும்? 1 இருக்கும், மிஞ்சி போனா 2 இருக்கும். ஆனா இந்த படத்துல எத்தனை ட்விஸ்ட் இருக்குன்னு எனக்கே தெரியாது. உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் நான் என்ன போறேன். கூட சேர்ந்து நீங்களே என்றனா கூட நீங்க. ஆனா நீங்க இதை கேட்டுட்டு ஏதோ ஹாலிவுட் படமா இருக்கும் போல நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. இது ஒரு தமிழ் படம், 2024 ரிலீஸ் ஆன படம். படத்தோட பேரு அதோ முகம். அது இந்த ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும் பாருங்க, அதோட வேல்யூ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபர்ஸ்ட் இத்தனோண்டு ட்விஸ்ட் இருக்கும், அடுத்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும், அடுத்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும், கடைசியா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும், அப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இவங்களாம் சொல்லிட்டு படுத்தேன். அப்படி படுக்கும்போது தான் நம்ம நண்பர் இந்த படத்தை சொன்னாரு. அடுத்ததா இந்த படத்தை நீங்க போடுங்க நம்ம சேனல்ல, செமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. என்னடா இப்படி பில்டப் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் படம் பார்த்தேன். ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரி மொக்கையா தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சா அந்த 10 நிமிஷம் தான பிறகுதான் படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட தூக்கமே போயிருச்சு. எந்திரிச்சு உட்காந்து நான் படத்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப பில்டப் பண்ணிட்டோம். வாங்க படத்துக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதாங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டுட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இந்த கதை ஹீரோ தான் ஒய்ஃபுக்கு நிறைய தடவை சர்ப்ரைஸ் பண்ண முயற்சி பண்ண எல்லாமே படுதோல்வியா முடிஞ்சது. ஏன்னா ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால சரி ஒரு ஸ்பைவேர் ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம், கேமரா அக்சஸ் பண்ணி அவளை வீடியோ எடுத்து அவளுக்கே தெரியாம எடிட் பண்ணி அவளை காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுறாரு. அப்படி இன்ஸ்டால் பண்ண பிறகுதான் ஹீரோயின் யாரு கூடயோ ரகசியமா பேசிட்டு இருக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதான் இந்த படத்தோட கதை. ஆனா இதுதான் கதையான்னு கேட்டீங்களா? கிடையாது. இதுக்குள்ளதான் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. வாங்க படத்துக்குள்ள போலாம். வழக்கம் போல ஹீரோ இருக்காரு. அவரோட பேரு மார்ட்டின். ஹீரோட ஒய்ஃப் லவ் மேரேஜுங்க. அவங்க ஒய்ஃப் பேரு லீனா. அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரோட பேரு பவுல். ஓகேவா? இவங்க தான் மெயின் கேரக்டர். இது போக நிறைய கேரக்டர் வந்து போவாங்க, பின்னால பாத்துறலாம். ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் ஸ்கூல் காலத்துல லவ் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்க கல்யாண நாள் வந்திருக்கு. அப்போ ஹீரோ தன்னோட ஒய்ஃபுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த துண்டு சீட்ல எழுதி வைப்பாங்கல்ல, ஒரு இடத்த பார்த்தோம்னா அடுத்து அந்த இடத்த போய் பாருன்னு அதுல ஒரு பேப்பர் இருக்கும். அதை எடுத்தோம்னா அடுத்து இன்னொரு இடத்த பாருன்னு ஒரு பேப்பர் இருக்கும். இந்த மாதிரி லைனா போக கடைசியில ஒரு கபோர்ட திறக்கிறாங்க. பார்த்தா அங்க ஹீரோ வச்ச கிஃப்ட் இல்ல, ஹீரோயின் வேற ஏதாவது எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோ ஷாக் ஆயிட்டு பார்க்க இதை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். நைட்டு தண்ணி தாக அடிச்சுன்னு சமையல் கட்டுக்கு வந்தேன், அங்க அந்த பேப்பரை கிடைச்சு நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணு சொல்லி நான் மாத்தி வச்சிட்டேன். நீங்க இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் என்ன பண்ண வைக்காங்க, உங்களுக்கு எல்லாம் செட் ஆகாது, நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல ஹீரோ அப்செட் ஆயிடுறாரு. எப்படியாச்சும் இவரோட கொண்ட பூஸ் பம்ப் ஆகிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்லி யோசிச்சுட்டு போய்கிட்டு இருக்காரு. நேரா அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போறாரு. இவர் ஒரு காஃபி ஃபேக்டரியில ஒர்க் பண்றாரு. அதோட ஓனர் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. டெய்லி காலை ஹீரோ வேலைக்கு வந்ததும் தன்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு பேசிட்டு தான் மத்த வேலையை பார்க்க போவார். நல்லபடியா 2 பேரும் பேசி முடிச்ச பிறகு ஆபீஸ்ல போய் உட்கார அங்க ஒருத்தர் வரான். ஒரு டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். அது முடிஞ்ச பிறகு ஏன்பா உனக்கு லவ்வர் இருக்கான்னு கேட்க, ஆமா சார் இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி அவளை நீ எப்படியாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணியான்னு சொல்லி ஹீரோ ஆர்வமா கேட்க, பண்ணுவானே. நான் ஒரு நாள் அவளோட மொபைல ஒரு ஸ்பைவேர் ஆப்பை ஏற்றி வச்சேன். அதோட பேரு ஹிடன் ஃபேஸ். அந்த ஆப்பை வச்சு அவளுக்கு தெரியாம நான் அவளை வீடியோ எடுத்து அதை நல்லா எடிட் பண்ணி அவளுக்கே கொடுத்துட்டேன். பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு சொல்ல, நம்மால இது நல்ல ஐடியாவா இருக்கே, இதே நம்ம பொண்டாட்டிக்கும் பண்றோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போக பொண்டாட்டி நல்லா அசங்க தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஆப்பை தன்னோட பொண்டாட்டி மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சிடறாருங்க. அடுத்த நாள் ஆகுது. வழக்கம் போல ஆபீஸுக்கு போறாரு. டேபிள்ல உட்காந்து லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த ஆப்போட டேட்டாவை எடுத்து இதுல போட அங்க அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லா டீடைல் இங்க வந்துருது. அவங்க நல்லா ஆடி பாடி சமைச்சு முடிக்க இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்து ரசிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு ஒரு போன் வருது. பன்சல்னு ஒருத்தன் நான் உன்னை நேரில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்படி இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட ஒய்ஃப் யார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதை கவனிக்கல. இப்பதாங்க படம் லைட்டா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இங்க இருந்தா நான் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சேன். இது முதல் ட்விஸ்ட். ஓகேவா? சரி அப்படியே பின்னாடியே வா. ஹீரோ அதை கவனிக்கலையா? அந்த ஆள் கூப்பிட்டு இருக்கான்ல, சரி அவனை போய் பாப்போன்னு சொல்லிட்டு நேரா போய் பாக்குறாரு. அந்த ஆள் என்ன சொல்றான்னா, பாருப்பா என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ செம்மையா வேலை பாக்குற, முன்னாலதான் அந்த ஃபேக்டரியே ஓடுது, நீ பேசாம என் ஃபேக்டரி வந்து சேர்ந்துரு, உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேளு, என்னென்ன வேணும்னு கேளு, எல்லாமே நான் பண்ணித்தரேன் சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோ முடியாதுன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் போறாரு. என்னன்னா ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல அது எங்க இருந்து தொடங்குச்சுன்னா ஹீரோட அப்பா இருக்காரு பாருங்க, அவரும் ஃப்ரெண்டோட அப்பாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய காசு சம்பாதிக்க ஒரு நாள் ஹீரோட அப்பாவுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா செத்து போக ஹீரோட அப்பா கோமாவுக்கு போயிடுறாரு. அதனால அவரோட ஃப்ரெண்டு இருக்காருல, அவர் தான் ஒரு நர்ஸை வச்சு பார்த்துட்டு வந்திருக்காரு. ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு தான் ஹீரோவை எடுத்து வளர்த்து நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அவர் லவ் பண்றதுன்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப ஏற்பட்டவங்களை விட்டுட்டு என்னால உன்ட்ட வர முடியாது சரியா, இனிமேல் என்னை கூப்பிடல வச்சுக்காதன்னு சொல்ல அந்த ஆளு, தம்பி நான் உன்ட்ட வரியான்லாம் கேட்கல, நீ வர்ற, ஏன்னா இந்த ஊர்ல நான் தான் பெரிய ஆளு, என் பிசினஸ் தான் நல்லா போகணும், நீ போனேன்னு வச்சுக்கேன் நான் உன்னை வர வச்சிருவேன்னு சொல்ல, டேய் நல்லா முடிஞ்சதை பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு
வர ரெக்கார்ட் பண்ண வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃபை எட்டி பார்க்க சரி நம்மளால ஏதோ இன்ட்ரெஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கான் போல, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட அடுத்த நாள் ஆகுது. ஆபீஸ்ல போய் உட்கார்ற வழக்கம் போல சிஸ்டம் எடுத்துட்டு சரி பொண்டாட்டி என்ன பண்றான்னு பாக்கலான்னு பார்த்தா அங்க எவனோ ஒருத்தர் இருக்கிறத பாத்துறாரு. மூஞ்சி தெரியல, கையில சிகரெட் வச்சு நிக்கிறான். அவங்க பொண்டாட்டி வலிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. சரி ஏதோ தப்பா நடக்குது, நம்ம இப்பே கேட்க கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவனும் சும்மா இல்ல, ஏதோ அவை விடு மாதிரியே வந்து உட்காடுறான். என்னடி சமைச்சு வச்சிருக்க, எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சாப்பிடுறான். செல்லம் டாலின்னு கொஞ்சுறான். இதெல்லாம் ஹீரோவும் பாத்துக்கிட்டே இருக்காப்ல. இப்படிலாம் போயிட்டு இருக்க ஒரு நாள் எல்லாம் மீறி ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவனை போய் எங்கேயோ பாக்குறதுக்காண்டி. அதை பார்த்த ஹீரோ சரி பின்னாலேயே போவோன்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. ஒரு துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு அங்க போனா அந்த ஆளு துப்பாக்கியை கையில கொடுத்துட்டு இந்தா உன் பூசனை சீக்கிரம் போட்டு தள்ளிரு, நானே என் பொண்டாட்டியை போட்டு தள்ளிரு, 2 பேரும் எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்ல அந்த துப்பாக்கியை வாங்கி ஹீரோயின் அவனையே போட்டு தள்ளிடுறாங்க. இது 2வது ட்விஸ்ட் ஆச்சா. என்னடா இது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு போன் வருது. ஆப்போசிட்ல ஒரு ஆள் பேசிட்டு இருக்கான். நம்ம சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டான்னு சொல்ல அவங்களும் முடிச்சிட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி ஓகே வா வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கோன்னு சொல்ல அவங்களுக்கு கிளம்பி போறாங்க. இந்த தடவை ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. போய் பார்த்தா பன்சால் இருக்கான் பாருங்க, அந்த மூதேவி தான் ஏதோ பண்ண சொல்லி இருந்திருக்கான். ஆக்சுவலா ஏதோ ஒண்ணு வச்சு ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணி இருந்திருக்கான். அதோட இன்னொரு காப்பி இப்ப செத்து போனான்ல ஒருத்தன், அவன்கிட்ட கிடைச்சிருக்கு. அவனும் இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணதுனாலதான் நம்ம பன்சல் ஹீரோயினுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்து அவனை போட்டு தள்ளி விட்டுருக்காங்க. அவன் ஏதோ ஒண்ணு கேட்டிருப்பான், அதை கொடுத்து முடிக்க சரி சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட இந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையோ கொடுத்து விடுறான். அதையும் வாங்கிட்டு ஹீரோயின் வர ஹீரோ பாத்துறாரு. என்னமா ஆச்சு, உன்னை சுத்தி ஏமா இப்படிலாம் நடக்குது, ஏன் எது வீடியோ எடுத்து வச்சிருக்கானு கேட்க அவங்க ஆமான்னு சொல்றான். சரி என்ன வீடியோ எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ வாங்கி பார்த்தா அது ஹீரோயின் வீடியோ இல்ல, ஹீரோவோட வீடியோ. ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கூட தப்பா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதை பார்த்ததும் ஹீரோ அசால்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏமா இது ஒரிஜினலே கிடையாது, அவன் என்ன அப்ரோச் பண்ண வந்தா நான் அவளை தள்ளி விட்டுட்டேன், அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு வீடியோவை மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கானுங்க, இதுக்கு போய் நீ இவ்வளவு கவலைப்பட்டேன்னு கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது எனக்கு தெரியும், நான் உன்னை நம்புறேன், ஆனா அந்த சமுதாயம் உன்னை நம்பாது, உன்னை அசிங்கப்படுத்துற எந்த விஷயமும் என்னால தாங்கிக்க முடியாது, அதனாலதான் இப்படி பண்ணேன்னு சொல்ல. சரி அவன் என்ன கேட்டான்னு கேட்க அந்த ஃபேக்டரியோட ஃபைல் எல்லாம் கேட்டாங்க, அதைத்தான் நான் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ இப்படி ஒரு பத்தினியை போய் நம்ம சந்தேகப்பட்டோமே, உலகத்துல எவனுக்குமே இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்காதரா, நான் ஏதோ ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன், அதனாலதான் இவனுக்கு கிடைச்சிருக்கான்னு சந்தோஷப்பட்டுட்டு போறாப்ல. இதுக்கப்புறம் தன்னோட பொண்டாட்டி கிட்ட நீ வீட்டுக்கு போயிரு, இந்த டெட் பாடி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், போயிட்டு தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோ அந்த பணத்தை அவளோட எஸ்டேட்ல போட்டு போச்சிடறாப்ல. அது முடிஞ்ச பிறகு ஹீரோக்கு திடீர்னு ஒரு அண்ணன் வந்து போன் வருது. யாரா அவங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா உனக்கு இருக்குடின்னு சொல்ல ஹீரோ செமையா பயந்துடுறாரு. இது 3வது ட்விஸ்ட் ஆச்சா. இதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போறாரு. கொஞ்ச நேரம் அப்பாடான்னு ரெஸ்ட் எடுத்துட்டு அவன் இதை மட்டும் தான் பண்ண சொன்னானா இல்ல வேற ஏதாச்சும் பண்ண சொன்னானான்னு பயத்திலே கேட்க உங்க செல்ல ஏதோ அப்ளிகேஷன் ஏத்த சொன்னாரு, நான் ஏத்திட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஓபன் பண்ணி பார்த்தா அதே ஸ்பைவேர் ஆப் ஹீரோட மொபைல் இன்ஸ்டால் இருக்கு. இதை வச்சுதான் ஹீரோ அவனை புதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மிரட்டி இருக்கான் போல. அடுத்த நாளாக டிவில ஒரு நியூஸ் வருது. என்னன்னா ஹீரோட பொண்டாட்டி இருக்காங்கல்ல, யாரு கூட கள்ள தொடர்பு வச்சிருக்காங்களாம். அதை ஹீரோ கண்டுபிடிச்சதுனால அவனை கொண்டு டி எஸ்டேட்ல புதைச்சு தரான். அந்த புதைச்ச வீடியோ டிவில போட்டு ஹீரோ ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. போலீஸும் தேட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ தலைமறைவாயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. என்னடா உன்னை பத்தி நான் என்னென்னமோ கேள்விப்படுறேன், என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டா நீ கேள்விப்படலாம் உண்மை கிடையாது, இந்த பன்சல் பையன் இருக்கான் பாரு, அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டுருக்கான், என்கிட்ட கேட்டான் என்ன வேலை சரி சொல்லி நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனாலதான் இப்பெல்லாம் பண்ணிருக்கான், நான் உன்கிட்ட நேர்ல வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல ரெண்டும் சரின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலா ஹீரோக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், இந்த கூட நிக்கிறான்ல இவன் தான் ஹீரோக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பான். இப்போ ஒரு கார் ஒன்னு ரெடி பண்ணி கூறான்னு சொல்ல அவன் பயந்துடுறான். ஏற்கனவே அவனுக்கு துப்பாக்கி கொடுத்தேன், இப்ப கார் வேற கேட்கற, போலீஸுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்டான்னு சொல்ல டேய் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு யாருக்கும் தெரியாது இல்ல, உனக்கு எது ஆகாம நான் பாத்துக்கிறேன், எனக்கு இதை மட்டும் பண்ணி கூறான்னு சொல்ல அவனும் ரெடி பண்ணி கொடுத்துறான். அதை வாங்கிட்டு நேரா ஃப்ரெண்ட பார்க்க போக அங்கதான் ட்விஸ்ட் நம்பர் 5 இருக்கு. இந்த பன்சால் பையலும் ஹீரோட ஃப்ரெண்டும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கானுங்க. அவங்க பேசி முடிச்சதும் அந்த பன்சால் பைய கிளம்ப பாலு உள்ள போயிடுறான். ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அந்த வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரு செவத்தை பார்த்து சாக்காயிடுறாரு. அதுல பார்த்தா ஹீரோட போட்டோ ஒட்டி இருக்கு. அதை சுத்தி இது வரைக்கும் ஹீரோக்கு பிளான் பண்ணானுங்கல்ல அது எல்லாமே டீடைலா இருக்கு. அடப்பாவி ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருக்கியாடா, உன்னைய போயடா நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்பிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி ஹீரோ சாக்காகிறாரு. இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா ஹீரோட வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே ஹீரோ வாட்ச் பண்ணிருக்காங்க. இன்ச்சா அவரோட ஃப்ரெண்டுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோட பொண்டாட்டி மொபைல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாங்கல்ல அதையே இவங்க தான் இன்ஸ்டால் பண்ண வச்சிருக்காங்க. ஒன்னொன்னா கேட்டு வரான், எப்படி இருக்கான், கோவப்படுறானா, இப்ப எப்படி இருக்கான், சிரிக்கிறானா, இப்ப எப்படி இருக்கான், கவலைப்படுறானா, இப்படி எல்லா டீட்டெயிலும் கேட்டு வச்சுக்கிறானுங்க. பிளான் பண்ணி பக்காவா இதை செஞ்சு வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். ஏய் என்னடா இது, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன், உனக்கு நல்லா தாண்டா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன்டா இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. திடீர்னு 2 பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை வந்துருச்சு. அவன் எவ்வளவோ கதறான், டேய் இருறா நான் சொல்றேன்டா அப்படின்னு சொல்ல சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ ஃப்ரெண்டோட அப்பங்காரன் வந்துடுறாரு. தம்பி உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா, சரி வா சொல்றேன் அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் நம்பர் 6 தூக்கி போடுறாங்க. என்னன்னா இவங்க அப்பாக்கள் 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்கல்ல அது பொய்யா. ஹீரோட அப்பா பயங்கர பணக்காரன், 3000 ஏக்கர் நிலம் இருக்கான். இந்த சொத்தை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு தான் தாமஸ வச்சிருக்காரு. ஆனா அது ஹீரோக்கு தெரியாமே வளர்த்திருக்கானுங்க. இவங்க அப்பன் தான் பிளான்
பிளான் பண்ணி ஹீரோட அப்பாவை போட்டு தள்ளியிருக்காப்ல. ஹீரோ சின்ன வயசுல இருந்ததுனால இந்த விவரம்லாம் அவருக்கு தெரியாது. அதனால அப்ப இருந்தே ஹீரோ கிட்ட இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்து ஹீரோவை அடிமையாவே வளர்த்திருக்காங்க. இப்ப ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏன்டா சொத்துக்காண்டே அதான் பண்ணீங்களா, இன்னைக்கு நீங்க எப்பயோ கொண்டிருக்கலாமேன்னு சொல்ல திடீர்னு அந்த இடத்துல போலீஸ் வர சவுண்டு கேக்குது. ஹீரோ தப்பிச்சு ஓடிடுறாரு. நேரா போய் தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டை பாக்குறாரு. அவர்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அவங்க என்ன கொல்லாம விட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்டா, அது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவரோட பிறந்த ஊருக்கு போறாரு. சின்ன வயசுல ரெகுலரா அவங்க ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. அங்க ஒரு ஃபாதர் இருப்பாரு. அவர்கிட்ட போன் பண்ணி கேக்குறாரு, சார் என்னென்னமோ சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா கேட்க, ஆமா மைசன் உங்க அப்பா பயங்கர பணக்காரரு, உனக்கு இதெல்லாம் தெரியும் தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படித்தான் அவனுங்க என்கிட்ட சொன்னானுங்க, என்னையும் ஏமாத்திட்டானுங்கன்னு சொல்ல ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவனுங்க ஏன் ஹீரோ இவ்வளவு நாள் கொல்லாம வச்சிருக்கானுங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டாருல, அதுக்கப்புறம் இந்த சொத்து ஹீரோக்கு தான் போய் சேரணும், ஹீரோ இறந்துட்டா அந்த சொத்து எல்லாம் சர்ச்சுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருந்திருக்காரு. இதனாலதான் கொல்லாம விட்டு இருந்திருக்கானுங்க. அடுத்த நாள் ஆக ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அவனை போலீஸ் பிடிச்சிருது. இங்க பாரு, நீ என்னென்ன பண்ணேன்னு எல்லாம் நான் சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், நீ என்ன பண்ற, அடுத்த தடவை நீ அவனை பார்த்தனா எங்க இருக்கேன்னு நீ போட்டு கொடுத்துன்னு சொல்ல. ரெண்டும் வேற வழி இல்லாம போட்டு கொடுக்க ஹீரோ ஜெயிலுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நாள் ஆகுது. அவங்க ஒய்ஃப் அங்க வந்துடுறாங்க. வந்து ஹீரோவை பார்த்துட்டு பேச ஹீரோவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. கதறி அழுகுறாரு. அவங்க ஒய்ஃபும் அழுகுறாங்க. நீ ஒண்ணும் கவலைப்பட, வெளியே வந்து எல்லாத்தையும் நான் பழி வாங்கிடுவேன்னு சொல்ல இவங்க விசிட்டிங் டைம் முடிஞ்சு போச்சு. அந்த ஜெயிலர், இந்தமா லீனா தாமஸ் உன் டைம் முடிஞ்சு போச்சு கிளம்பு நீன்னு சொல்ல ஹீரோ ஷாக்காயிராரு. என் பேரு லீனா தானே, தாமஸ்ன்றது அந்த ஆளு தானேன்னு சொல்ல இப்பதான் ட்விஸ்ட் நம்பர் 7 தூக்கி போடுறாங்க. என்னன்னா இவங்க வந்து வில்ல இருக்கான் பாருங்க, அவனோட இன்னொரு பொண்ணு. ஆக்சுவலா வில்லனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு, பொண்ணை ஒரு அனாதன்னு சொல்லி ஸ்கூல்ல சேர்த்து விட்டு ஹீரோ கூட இவ்வளவு நாள் பழக்க விட்டுருக்காங்க, லவ் பண்ண வச்சிருக்காங்க, பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருந்து போட்ட ஸ்கெட்சா, உனக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கே 25 வருஷம் ஆயிருச்சு, நீ எல்லாம் வெளியே வந்து எங்களை பழி வாங்க போறியா, உன்னால சத்தியமா முடியாதுன்னு சொல்ல ஹீரோட கண்ணு லைட்டா மங்கலாயிட்டு வருது. என்னடா பார்வை கம்மியாயிட்டு வருதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வியாதியை பரப்பி விட்டு வந்துகிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்ச நாள் நீ செத்து போயிருவ, நீ செத்த அந்த சொத்தெல்லாம் யாருக்கு, எனக்கு தான், அதனால நீனா எதுவும் ட்ரை பண்ணாத, பேசாம செத்து போயிருன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த வெட்டிங் ரிங் இருக்குல்ல, அதை கையில கொடுத்துட்டு போயிடுறான். ஹீரோவுக்கு மண்டை சூடாயிருச்சு. ரொம்ப நாள் அந்த ஜெயிலே கழிக்கிறாப்ல. இப்படியே போயிட்டு இருக்க கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் உள்ள வந்துடுறான். யாரு, இந்த 2வது ஃப்ரெண்ட். ஹீரோ ஹெல்ப் பண்ணல, அவங்க பாடுறா உனக்காண்டிதான் நான் உள்ள வந்தேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நீயே பெரிய பணக்காரன், உன் கூட எப்படியாச்சும் இருந்தா என்னை நீ பாத்துக்கவே இல்லை, அதனாலதான் உனக்காகவே நான் உள்ள வந்தேன்னு சொல்ல அங்க ஜெயிலுக்குள்ள இன்னொருத்தர மீட் பண்றாங்க. நம்ம அருண் பாண்டி சார் இருக்காருல, அவர் தான். அவர்கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, சரி தம்பி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன் சொத்தை எல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்துறேன், எல்லாரையும் நான் பழி வாங்க வச்சிடறேன், ஆனா எனக்கு நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்க ஹீரோ யோசிக்காம உங்களுக்கு நான் 1000 ஏக்கர் தந்துடுறேன்னு சொல்ல அவரும் டீலுக்கு ஒத்துக்கிட்டாப்ல. அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுக்கிறாப்ல. அப்படியே கட் பண்ண ஹீரோட பொண்டாட்டியை காட்டுறாங்க. அவ செமையா பைக் ஓட்டுவா போல, பைக் எடுத்துட்டு எங்கேயாச்சும் போயிட்டே இருந்திருப்பா, ரைடுக்கு போறேன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு நாள் போக ஒரு கடைக்குள்ள போறாங்க. அப்படி போயிட்டு வெளியே வந்து பார்த்தா பைக்குக்குள்ள ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஜெயில ஹீரோ விட்டுட்டு போகும்போது ஒரு ரிங்கு கொடுத்துட்டு போவாங்கல்ல, மோதிரம், அது அங்க கிடக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு போன் வருது, நேடி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தெரியாதுன்னு சொன்னேன்ல, இப்ப பாத்தியா இது நீ எதிர்பார்த்திருக்கே மாட்டேல்ல, இன்னில இருந்து பாரு உன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ட்விஸ்ட் நம்பர் 8 சொல்லி அப்படியே படத்தை முடிச்சிடறாங்க. ஆக்சுவலா பழி வாங்குற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா அதான் எதிர்பார்த்தேன், ஆனா டக்குன்னு படம் முடிஞ்சு. சரி, உங்களுக்கு யாருக்காச்சும் அடுத்த ஏதாச்சும் ஒரு படத்தை பத்தி சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுட்டு மறக்காம ஒரு லைக்கை போட்டு போயிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.